வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக அலாஸ்காவில் வந்து ஒரு அழகான கடற்கரை நகரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடத்த சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இப்போ நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நின்று இந்த இடம் செமையாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் நம்ம ஹோட்டல்லேருந்து சும்மா இறங்கி வந்து நான் நின்றுட்டுருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இந்த ஊரில் எந்த பக்கம் நடந்து போனாலும் அண்ட் எந்த சைடு பார்த்தாலும் இப்படி தாங்க இருக்குது. இப்படி இருக்குது, இல்லைன்னா இதோட பெட்டராக இருக்குது. சூப்பரில். ஸோ இப்படி ஒரு இடத்த தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நடந்தே சுற்ற போகிறோம். எப்படி போகலாம்? கடலை ஒட்டி நடந்து போவோமா? அப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த ரிவரை ஒட்டி வருவோம். இது காட்டட் சூவர்ட் அலாஸ்கா. ஓ, மீன் வெட்டுறாங்க. எதுவும் கடை மாதிரி எதுவும் போடல. ஓ ஓகே, பின்னாடி சீ ஃபுட் மார்க்கெட் அங்கே இருக்குங்க. கஸ்டம் ஃபிஷ் ப்ராசஸிங்காக. ஸோ அதை இங்கே கட் பண்ணுறாங்க. ஸோ யூ கைஸ் காட் இட்? வாவ். ஸோ இதுக்கு ஒரு டூர் இருக்குங்க. மீன் நம்மளை பிடி கூட்டு போவாங்க. நம்ம பிடிச்ச மீனை நம்மளே கட் பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். என்ன மீன் இது? அண்ட் ஏப்ரல் சமயத்தில் ஐஸ் ஃபிஷ்ஷிங் இன்னும் ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐஸ்குள்ளே நீங்கள் குத்தி ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி. ஓகே, லெட்ஸ் மூவ். இது ஒரு பிஸியான ஏரியா, எவ்வளோ படகுகள் நிற்குது. பட் இந்த இடமே இவ்வளோ குவைட்டாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக சத்தமே இல்லைங்க இந்த இடத்துல. க்ரூஸ் நிற்குது பாருங்கள், செலிப்ரிட்டி க்ரூஸு, இந்த கம்பெனி பேர். ஆக்சுவலாக இது வந்து பெஸ்ட்டு சீசன் அலாஸ்கா க்ரூஸ் எடுத்து வர்றது. ஓ, போட் இறக்குறாங்களா ஏற்றுறாங்களா? கையிலே தள்ளிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, மாட்டிட்டாரு. அதில் ஏற்றிட்டாங்க பாருங்கள். அந்த இங்கே வந்து ஏதோ மெமோரியல் இருக்கான், மரீனர்ஸ் மெமோரியல் சூவர்ட். உள்ளே போகுது கடலுக்குள்ளே. ஏரியா வந்து கடலுக்குள்ளே நம்ம தீவுத்திடல் மாதிரி இருக்கு. ஸோ அதனுடைய எண்டில் கட்டியிருக்காங்க இந்த மெமோரியல். இந்த லோக்கல் மரீனர்ஸ் இருப்பாங்கள்ல, இங்கே உயிரிழந்தவங்க, அவர்களுடைய நினைவாக. லைட் ஹவுஸா இல்லை லைட் ஹவுஸ் மாதிரியா? ஓகே, இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வியூ இன்னும் நல்லா கிளியராக இருக்குது. தண்ணியோடு சேர்த்து பார்க்குறதுக்கு இந்த மலைகளை. இந்த பக்கம் க்ரூஸ் பிரம்மாண்டமாக நிற்குது, இந்த பக்கம் வானம் உயர்ந்த மலைகள். செம்மல்ல? ஐயோ, பாறை பெருசாக இருக்கானா ஆடுதுங்க. பொந்துலேருந்து எதுவும் கிளம்பிடாதுல்ல, பயமாக இருக்கு. பொதுவாக வந்து அதான் சொன்னல, இந்த கடல் இருக்கிற இடத்துல மலை இருக்கிறது அபூர்வம். அப்படியே கடல் இருக்கிற இடத்துல மலை இருந்தாலும் அங்கே ஸ்னோ இருக்கிறது அதோட அபூர்வம். அண்ட் அதோடு சேர்த்து மிஸ்ட்டு கைண்ட் ஆஃப் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்குது இந்த இடம். வின்டரில் எப்படி இருக்குன்னு தெரில.
தெரியல, ஃபுல்லாக ஸ்னோ தான் படிஞ்சிருக்கும். அண்ட் ஃபுல்லாக கட்டி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே உள்ள வரைக்கும் கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே இந்த கேம்பர் வேன் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ரக்கில் சொருகி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான் அழகாக அதை உள்ளே ஏற்றிட்டாங்க. ஸோ ஒரு வீடு செட்டப்பு போர்ட்டபிள், வேறு வெஹிக்கிளில் அப்படியே மாற்றிக்கலாம். இதில் நிறையா டைப் இருக்குது. ஒரு சிலது இந்த கட்டி இழுத்துட்டு போவாங்க பின்னாடி. இங்கே பாருங்க, என்ன நம்ம பழைய பல்லவன் பஸ் மாதிரி இருக்கு. இப்போ பஸ்ஸே கடையாக மாற்றி வச்சுருக்காங்க. ரஸ்டிக் ரூட்ஸ் நல்லா இருக்குல்ல? கேன் ஐ சே இன்சைட்? Yeah, thanks. Just a souvenir shop. Like a souvenir apparel too. Okay, this is cool. Thank you. நல்லா விதவிதமாக யோசிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ஃபுட் ட்ரக் பார்த்துருக்கோம். சோவனீர் பஸ்ஸு. நைஸ், தேங்க்யூ. ஓ, பைக் ரெண்டலா 2 மணி நேரத்துக்கு வந்து 65 4 மணி நேரத்துக்கு 95. இப்போ ஷார்ட் ட்ரிப் போகிறாங்க, ட்ரெயினில் காலையில் வந்துட்டு ஈவினிங் ட்ரெயின் எடுத்து திரும்ப போகிறாங்க அப்படின்னா அழகாக வண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா இடங்களையும் ஈஸியாக சுற்றிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஊருக்குள்ளே ஃப்ரீ ஷட்டிலும் இருக்குது. ஸோ டவுன் டவுன்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து இந்த ஃப்ரீ ஷட்டில் ஏறி அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் இந்த சைட்லேருந்து வருது. அதுவும் ஏதோ ஒரு நல்ல இடம் மாதிரி பார்த்தேன். நடப்புமா? சுனாமி வார்னிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் பூகம்பம். கேம்ப் போட்டு இங்கே ஃபயர் போட்டார் பாருங்க. ஹை, ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறேன் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கை தேடி. அப்புறம் வந்து பார்த்தா இது ஃபுல்லாகவே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கு தாங்க. இந்த தண்ணிக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் தான்டா அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு வந்து அந்த இடத்துலேயே அந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குன்னு போட்டிருக்கலாம்ல, அதை நடுவில் கொண்டு வந்து அந்த மேப் வந்து முடிக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கு. ஸோ ஒரு 2-3 மைல்ஸாக கண்டினியூஸாக அந்த ஆர்வி கேம்ப் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே இங்கே கேம்ப் கிரவுண்டு க்ளோசர் டு தண்ணி. ரொம்ப இந்த களைப்பை போக்குறதுக்கு இங்கே கொஞ்சம் க்ளவுட்ஸ் விலகி அங்கே ஒரு பனிமலை நமக்கு தெரியுது பாருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தண்ணியை பக்கத்துலேயாவது பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ ஜம்முன்னு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே ஹோட்டல் எதுவும் போடாமல் அழகாக ஆர்வி கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆர்விக்கு ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, ரிசர்வ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க் பண்ணிக்கிட்டு அந்த டேபிள் எடுத்துக்கலாம். இங்கே குக் பண்ணி சில நாட்கள், சில பேர் சில வாரங்கள் தங்கி அண்ட் அங்கிட்ட இங்கிட்ட இப்படி நடந்து தேவைன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இந்த வியூவிலே வந்து சில நாட்கள் மெய் மறந்து ரசிக்கிறாங்க. நைஸில்
பாருங்கள், இங்கேருந்து ஹெலிகாப்டர் டூர்ஸ் நிறையா இருக்குங்க. அந்த கெனாய் ஃபோர்ட்ஸ் நம்ம க்ரூஸில் போய் பார்க்குறோன்னு சொன்னோம்ல, அந்த கிளேஷியரை வந்து ஹெலிகாப்டர்லேயும் கூப்பிட்டு போகிறாங்க. சரி, அப்படின்னு நடப்போம். அடுத்த டெஸ்டினேஷன் இன்னும் 0.5 மைல்ஸில் இருக்குது. டென்ட்டு போட்டாங்க பாருங்க, மொத்த ஃபேமிலிக்கு எவ்வளோ பெருசு. $5. ஓகே, தேங்க்யூ. I have fried bread for sale, $5 a bag. ப்ரெட் சேல் பண்ணுறாருங்க. ஃப்ரைடு பிரெட் தான், ஃப்ரைடு ப்ரெட்டு. இது ஏதோ ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம எக்ஸிபிஷனில் வந்து ரிங் அவுட் இல்லாதவங்கள இந்த மாதிரி அதுக்கு தான் வச்சுருக்காங்களா? நம்ம விடுவோமா? நல்லா ஹெவியாக இருக்குது. வாவ், க்ளோஸ். இதுக்குள்ளே லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். ஏன்னா நம்ம நடந்து வரும்போது ஃப்ரீ ஷட்டில் ஆப்போசிட்டில் போயிட்டே இருந்ததில்ல. ஸோ அது எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுது எப்படா அப்படின்னு பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருந்தேன். இப்படி இங்கே பாருங்கள், ஷட்டில் ஸ்டாப் வச்சுருக்குறாங்க. மொத்தம் 11 ஸ்டாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் போட்டு இந்த ஸ்டாப் டீட்டெயில்ஸ் வச்சுருக்குறாங்க. இது ஸ்டாப் நம்பர் 11. ஸ்டாப் நம்பர் 11 இங்கே இருக்குது. நம்ம எங்கே இருந்தோம் தெரியுமா? இந்த ஏரியாவிலேருந்து இங்கேருந்து நடந்து 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 இந்த பக்கம் போயிட்டோம். ஸோ இப்படி போயிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். 30 மினிட்ஸ்க்கு ஒரு ஷட்டிலாங்க. ஸோ நம்ம திரும்ப இப்படி போகணும். அந்த ஒவ்வொரு ஸ்டாப் பக்கத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்க, சுனாமி வார்னிங். இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரஸ். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அதை பார்த்துக்கங்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த 10th ஸ்டாப்பை நோக்கி போவோமா? அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். சீ லைஃப் சென்டரில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அலாஸ்காவுடைய கோல்ட் ரஷ்ஷா. நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். வின்டரில் வரும்போது அந்த அலாஸ்கா, இந்த யூகான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது ஆர்டிக் சர்க்கிள் டூர் அப்போ. பட் நம்ம ஆக்சுவலாக அந்த கோல்ட் ரஷ் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஹேச்சர்ஸ் பாஸ், அந்த இண்டிபெண்டன்ஸ் பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதை போய் நம்ம பார்ப்போம். மலை மேலே ஓகே, அந்த டவுனுடைய ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக அந்த கோல்ட் ரஷ்னுடைய வரலாறு, அது சம்மந்தப்பட்ட சிலைகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படியே எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த சீ லைஃப் சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லை, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதனால் ரொம்ப பேச முடியல, முதுகு வலிக்குது, குதிகால் வலிக்குது. ஸோ அதனால் அப்படியே நான் நடந்து போகிறேன், உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ கடல் பகுதியிலேருந்து அப்படியே உள்ளே டுவர்ட்ஸ் டவுன் டவுன் ஏரியாவுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப பழைய டவுனுங்க. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இங்கே அலாஸ்காவில் நம்ம நேற்று டல்கிட்னா போனோம். பெரும்பாலும் அந்த ஆன்கரேஜை தவிர வேறு எங்கே போனாலும் அந்த பழமையை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. அதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னையா அது எங்கே பார்த்தாலும் நிறைய வார்னிங் போட்டு வச்சுருக்கீங்க. ஓ கைஸ், அலாஸ்காவில் வந்து சுனாமிஸ் கேன் ஸ்ட்ரைக் வித்தின் மினிட்ஸ் அப்படிங்கிறாங்க.
earthquake வந்ததுன்னா நிறைய நடந்திருக்கு போல். There have been several tsunami evacuations in recent years. வந்துட்டாங்க. இதுதான் நினைக்கிறேன் அலாஸ்கா சீ லைஃப் சென்டர். ஸோ அந்த கடலை ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த டவுன் டவுனுடைய எண்டில் நம்ம அப்படி சுற்றி வந்தோம். அப்படியே டவுன் டவுனில் ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம். இந்த இவ்வளோ அட்மிஷன் எவ்வளோன்னு பார்ப்போமா? ஓப்பன் ஆல் டே. ஓகே, மேபி கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பகுதி நேட்டிவாக இருக்கிற கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒத்த வார்த்தையில் போட்டாங்க பாருங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. We're Alaska's only aquarium. We hold stellar sea lions, seals, great Pacific octopus. We have a bird area with puffin, seagulls, ducks, tons of different types of fish. Is it all indoor or open area? It's kind of both, but it's mostly indoors. Okay, how many hours needed to cover everything? About an hour to an hour and a half. So yeah. Okay, so $38, right? Well, right now it's $38.20 after tax. Okay, it's gonna be the same price tomorrow if I come. No, it's gonna Plus or minus. Yeah, but if you are coming back a different day, buy your tickets online then. It's there's cheaper some to buy them discounts. online Okay. 24 hours in advance. Okay, it's good to know. Thank you. You're welcome. அக்கா சொன்னாங்க கேட்டுக்கிட்டீங்களா? ஸோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேவைப்படுமா? ஸோ ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது சீப்பர் அப்படிங்கிறாங்க. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்சால் நமக்கு நாளைக்கு டைம் இருந்தது அப்படின்னா வருவோம். ஓகேவா? இப்போ அப்படியே கிஃப்ட் ஷாப் வழியாக பூந்து அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்பி போவோமா? அப்படியே டவுன் டவுன் வழியாக நடந்து போவோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்தது அடையாளமாக ஒரு குச்சியை சாப்பிட்டு போவோமா? ஜெலாட்டோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்களாம். என்னங்க கரடி ஐஸ்கிரீமா? இல்லை ஜஸ்ட் பேர் அப்படி வச்சுருக்காங்களா? பேபி கரடி, மாமா கரடி. Anything you'd like to sample? What's this stracciatella? It's an Italian sweet cream with dark chocolate. ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது, வாய் ஊறுது. Nutella filled and strawberry matcha. What is that? Oh, it's the Nutella. It's an Italian sweet cream with dark chocolate chip. Okay, alright. என்னங்க சொன்னாங்க? ஸ்ட்ரக்கெட்டெல்லா? நல்லா இருக்கும். Yes, it's whiskey cream. It's good. What is that? Taro bee? Do you want to try it? Yeah. Why not? I know. குடுக்குறீங்க ஓசியில். Thank you. I want to do strawberry matcha and stracciatella. The biscuit மாதிரி இருக்கு, பிஸ்காஃப். அதான் குக்கி with cookies. I'll go for cotton candy. Cotton candy, 1 scoop. Cotton candy. Yeah. Thank you. What they mean by baby bear? Just the size. Oh, okay, not the actual bear. Okay. Thank you. Thank you. Hi. Just this one? This one, Yeah. one sugar cone. Right. Thank you. காட்டன் கேண்டி நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே போகலாமா இல்லை உட்காந்து சாப்பிட்டு போமா? சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அந்த சில்னஸில். சாரி, ஐ கான் ஹோல்ட் தி டோர். தேங்க்யூ. ஸோ அவங்க உள்ளே போனாங்க. ஸோ இங்கே யூஸ்வலாக டோரை பிடிச்சிட்டு நிற்போம்ல. ஸோ என்னால் இதை வச்சுட்டு பிடிச்சி நிற்க முடியல உங்களுக்காக டோரு அப்படின்னா இட்ஸ் ஓகே, அவர் ஃபைன் அப்படிங்கிறாங்க.
குளிரில் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அது ஒரு சுகம்தான் இல்லை? ப்ரூவிங் கம்பெனியாமே. ஆக்சுவலாக இங்கே டவுன் டவுன் வந்து மலை மேலே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி ஏறி இப்படி இறங்கியிருக்கோம் கடல் கீழே. ஸோ அதனால தான் சுனாமி வந்தால் இது மேலே ஏறிட்டு சொல்கிறாங்க. எவாக்குவேஷன் ஏரியா இதெல்லாம். இருங்க, ஆக்சுவலாக ஒழுகுது. நாப்கின்ஸ் எடுக்க மறந்துட்டேன். உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அண்ட் இது ஒரு ஷட்டில் ஸ்டாப்பு, கவாபே பார்க். நம்ம பார்த்தோம்ல. அப்படியே போயிடுவோமா? திரும்ப நம்ம ஹோட்டல் ஏரியா கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பட் மேபி வந்து ஷட்டில்லே ஒரு ரவுண்ட் வேணால் அடிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ஷட்டில். ஸோ ஃபுல்லாகவே வந்து முக்கியமான இடங்களில் இந்த ஃப்ரீ ஷட்டில்லே ஏறி ஏறி இறங்கி பார்த்துக்கலாம். That's a nice truck. Could you imagine how many ideas See, these are the places that like right now, it's reminding. Oh, Dad, did I tell you about our experience finding my wallet? Where's your wallet? In my snorkel. Huh? In my snorkel. I knew exactly where it was. ஓகேங்க, ஷட்டில் கூட்டிகிட்டு வந்து நம்ம புறப்பட்டோம்ல, அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம நடந்து புறப்பட்டோம்ல அந்த அந்த இடத்துலையே, அந்த விசிட்டர் சென்டர் பின்னாடி. இங்கே தான் நம்ம ஹோட்டலும் இருக்குது இங்கே. ஸோ கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? ரெஸ்ட் எடுக்கணும் போலேயும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஹோட்டல் காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் நம்ம ஹோட்டலு, நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது. அண்ட் இங்கே தான் இருக்குது நம்ம ரூம், 218. தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஹோட்டலினுடைய முன்பகுதி. இதுதான் வியூ. இந்த சைடு அங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால் மேலே எவ்வளோ அழகாக கீழே வந்துட்டுருக்குது. அண்ட் காலையிலேருந்து இந்த பீக் பார்க்கணுன்னு நான் ட்ரை பண்ணுறேன், பார்க்கவே முடியல. ஃபுல்லாக கவராகவே இருக்குது. இந்த சைடும் அப்படியே தான் இருக்குது. அந்த சைடு சரியான ஒரு மலை தெரியுதா? லைட்டாக க்ளவுட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, இது தாண்டி கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் நடந்து போனோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அழகாக நடந்தே வந்துட்டோம். பேக்கையும் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க, நான் போன எபிசோட்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு, இந்த ஹார்பரை ஒட்டி நடந்து வர ரோடு நம்ம போயிட்டு வந்தோம்ல. நம்ம அந்த க்ரூஸ் டூரு, அந்த கிளேஷியர் க்ரூஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்தே போர்டிங். நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணி போனோம் அப்படின்னா கிளேஷியர் க்ரூஸில் ஏறிடலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு ஹோட்டலு. அண்ட் அந்த பக்கமும் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹார்பர் 316 நினைக்கிறேன். ஸோ நல்ல ஆப்ஷன்ஸ் இங்கே வந்தால் எங்கே தங்கலாங்கிற நல்ல ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம ஆன்கரேஜில் ஸ்டே பண்ணோம்ல, அங்கே 2 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கான காசு 350. இங்கே வந்து ஒரு நைட்டுக்கே 320. ஸோ சூவர்டில் வந்து ஸ்டே வந்து ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவு. இப்போ அப்படியே உள்ளே போவோம். இது லாபி ஏரியா. கரடிகள்லாம் செத்து உயிரோடு கிடக்குது. ஸோ பேக் வந்து
நம்ம ட்ரெயின்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்து இங்கே லக்கேஜ் ஸ்டோரேஜ்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம செக்இன் பண்ணி கீ வாங்கின உடனே நம்மளை கூப்பிட்டு வந்து நம்மளோட பேக் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு முன்னாடி பேக் வந்துருச்சு ஆக்சுவலாக இங்கே. அண்ட் இப்போது நம்ம ரூம் பார்ப்போமா? இங்கேருந்து அந்த க்ரூஸ் தெரியுது பாருங்கள். ஸோ ரூம் பார்ப்போமா? 218 வாங்க. காம்பேக்டாக பட் அழகான, ரொம்ப க்ளீனான நல்ல ரூமுங்க. 2 குயின் பெட் இருக்குது. அண்ட் டிவி, ஃப்ரிட்ஜு, ஒர்க் பண்ணுறதுக்கான டெஸ்க்கு, அண்ட் கெனாய் ஃபோர்ட்ஸ், இந்த கிளேஷியர்னுடைய வியூவு, சூவர்ட். அண்ட் இந்த சைடு பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். தனியாக ட்ரெஸ் மாட்டுறதுக்கான இடம்லாம் இல்லை, அது இங்கேயே கொடுத்துட்டாங்க. பேகு, ட்ரெஸ்லாம் மாட்டுறதுக்கு ஏரியா, சிங்க்கு, பாத்ரூம். அண்ட் இது பாத்ரூம் வியூ. பாத்ரூமுக்கெலாம் வியூவாடா அப்படின்னீங்களா? அந்த சைடு தட் ப்ளூ ரிவர். வேறு என்னென்ன வச்சுருக்காங்க? காஃபியா? இதெல்லாம் நம்மளோட திங்ஸு, இதெல்லாம் அவங்களே வச்சுருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட திங்ஸு. அண்ட் இது நம்ம ரூம் பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இப்போ நான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 hour. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நைட் ரவுண்ட்ஸ் போவோம். நம்புங்கள், டைம் இப்போ நைட்டு 9. டின்னருக்கு வந்திருக்கோம். நம்ம சூவர் ட்ரெயினில் வந்துட்டோம்ல, நாகவேலன் சபர்னா அவங்க காரில் வந்துட்டாங்க. 2 பேருக்குமே பர்த்டே. நேற்று ஒருத்தருக்கு அண்ட் இன்னைக்கு ஒருத்தருக்கு. ஸோ அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷல் டின்னர் தான் இது. என்ன இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சீ ஃபுட் ஸ்பெஷல் தான். பட்டர்ஃப்ளை ஷ்ரிம்ப்பு, கிராப் கேக்கு, சாமன் வித் ரைஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு அண்ட் ஒரு சிக்கன் ஐட்டம். அது ரஸ்டிக் சிக்கன், இவங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டமா. அண்ட் சீ ஃபுட்லாம் கலந்த ஒரு சூப்பு. இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோவாக இருக்குமா? இப்படி ஒரு கேக் கட்டிங் வந்து இந்த உலகத்திலேயே யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் மாதிரி நண்டு கேக் கொடுத்தாங்க. அதையே பர்த்டே கேக் ஆக்கியாச்சு. கிராப் கேக் கட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு நாகவேலன் சபர்னா. சூப்பராக இருந்ததுங்க. ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருந்தது, குவான்டிட்டியும் நல்லா இருந்தது. நல்ல திருப்தியான டின்னரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு இந்த அழகிய கடற்கரை நகரத்தை அப்படியே ஒரு 1/2 hour சுற்றி வந்தோம். இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸு, அந்த பக்கம் கடல், அந்த பக்கம் மலை, மலைக்கு மேலே ஸ்னோ, அதுக்கு மேலே கிளவுட்ஸ். இப்போ ஒத்துக்கிறீங்களா சூவர்ட் ஒரு பேரழகி என்பதை? அப்படியே கார்லேயே சுற்றி பார்த்துட்டு நைட்டு 10:30க்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ட்ரிப்லேயே வந்து ஸ்டார் அட்ராக்ஷன்ஸ் தெனாலி நேஷ்னல் பார்க், அந்த மலையில் போய் லேண்ட் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரெயின், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, அதையும் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த கிளேஷியர் க்ரூஸ், கடலில் பனிப்பாறைகளெல்லாம் உடச்சிக்கிட்டு நம்ம போய் அந்த கிளேஷியரை வந்து கடலுக்கு நடுவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக, அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறது நான் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். வெயிட் டு கோ. பாய்.